வெல்கம் டு பட்டன் செட். இந்த வீடியோவில் நம்ம சோனி XB400ல லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகலை, அதாவது ஆடியோ கேட்கல. அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோனி XB400ல ஆடியோ கேட்கலன்னா அதுக்கு மொத்தம் ரெண்டே ரீசன் தான். ஒன்று, வாய்ஸ் காயில் வான் அவுட் ஆகிருக்கும், இல்லை அப்படின்னா கேபிள் ஏதாவது ப்ரோக்கன் ஆகிருக்கும். இந்த ரெண்டு இஷ்யூ மட்டும்தான் இந்த சோனி XB400ல வரும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், பிசிபி போர்டில் வாட்டர் லீக் இருந்து பிசிபி போர்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைனாலும் இந்த கன்சர்ன் வரும். இப்போது இந்த ஹெட்செட்டில் டிவைஸ் பார்க்கும்பொழுதே தெரியுது, ஸ்பீக்கர் ஏரியாவிலலாம் நல்லா தான் இருக்குது கேபிள். பட் ஆனால் பிசிபி செக்ஷனில் உள்ளே இன்செர்ட் ஆகக்கூடிய அந்த கேபிள் லைன் பார்த்திங்கன்னா லைட்டாக பல்ஜாக இருக்குது. இதனால் இந்த ஒயரை நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் கோல்டு கலர் கேபிள் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போது டோட்டலாக இந்த செக்ஷனை ட்ரிம் பண்ணி மறுபடியும் ரீசால்டர் பண்ணிங்கன்னா ஆடியோவானது கரெக்டாக கேட்கும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ், கேபிளை ஸ்லீவ் பண்ணிங்க. இந்த மாதிரி டிவைஸில் கேபிளை ஸ்லீவ் பண்ணும்பொழுது கத்தியை ரொம்ப டீப்பாக இறக்க வேண்டாம். ஏன்னா கத்தியை நீங்கள் எவ்வளோக்கு டீப்பாக இறக்குறீங்களோ அவ்வளோக்கு கேபிளானது கட் ஆயிரும். இதுக்கு மேலே இருக்க இந்த ஃபைபரை கட் பண்ணி எடுத்துக்குங்க. கேபிளை நல்லா ஸ்லீவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ரீ சால்டரிங் பண்ணிங்க. ப்ரீ சால்டரிங் பண்ணாமல் டைரெக்டாக பிசிபி போர்டில் இந்த கேபிளை நம்மளால் சால்டர் பண்ண முடியாது. இப்போது ப்ரீ சால்டரிங் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். ப்ரீ சால்டரிங் ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் வாய்ஸ் கால், அதாவது ஸ்பீக்கர் கண்டினியூட்டி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பீப் சவுண்டு வந்துச்சுன்னா காயில் ஃபுல் லென்த்தில் லிங்கோடு இருக்குது அப்படின்றது அர்த்தம். இது பண்ணாமல் நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி டைரெக்டாகவும் பார்க்க முடியும். பட் சோனி மாதிரி டிவைஸில் டிஸ்அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில டைம் ஸ்பீக்கருடைய டேம்பர் பேப்பரானது தனியாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே லெஃப்ட் சைடு சால்டர் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பிசிபி செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒயரை எடுத்து அதை ப்ரீ சால்டரிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இது மூலியமாக நீங்கள் ஸ்பீக்கர் செக்ஷனை டிஸ்அசம்பிள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸ்பீக்கர் செக்ஷனை டிஸ்அசம்பிள் பண்ணுறதுல இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. சில டைம் பேஸோடைய லெவல் குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். இப்போது இந்த ஒயரில் இருக்கக்கூடிய கேபிள் கைடு, அதாவது லெஃப்டில் இருக்கக்கூடிய பிசிபி கேபிள் கைடை உள்ளே ஆல்ரெடி இருந்த அந்த டேமேஜ் வேஸ்டஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கேபிளை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேபிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இந்த வெளியில் எடுத்த கேபிளை பிசிபியோடைய லெஃப்ட் அண்டு ரைட் ஆடியோ ரெண்டுலேயுமே ரீசால்டரிங் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆடியோ லைன் ரெண்டையுமே சால்டர் பண்ண போகிறோம். மைனஸ் ப்ளஸ், மைனஸுங்கிறது கோல்டு, ப்ளஸ்ஸுங்கிறது க்ரீன் கலர் கேபிளை சால்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏதாவது க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ப்ரிவென்ட் டேமேஜ் ப்ளஸ் ரஸ்ட்டு ஏதாவது அக்குமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடியோ லைனை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அசம்பிள் பண்ணுங்கள். ஏன்னா இதில் சில டைம் நம்ம அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ லைனை செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதில் மறுபடியும் ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் அகைன் நீங்கள் பிசிபி செக்ஷனை டிஸ்அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே பிசிபி செக்ஷனில் அசம்பிள் பண்ணும்பொழுது கேபிள் கைடை இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுங்கள். இந்த கேபிள் கைட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஸ்லீவ் உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கணும். சில பேர் டைரெக்டாக லீட்ஸ் மட்டும் எடுத்து மேலே இருக்க ஸ்லீவை ட்ரிம் பண்ணிடுவாங்க. இப்போது டோட்டலாக மேலே இருக்க கேப்பை அப்ளை பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் 2 ட்ராப் இல்லைனா 3 ட்ராப்ஸ் இதை எல்லா ஏரியாவிலையுமே அப்ளை பண்ணிடுங்க. இப்போது ஆடியோ லைனை ஆன் ஆஃப் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு ஆடியோ நல்லா கிளியராக கேட்குது. இதே மாதிரி உங்கள் ஹெட்செட்டையும் ரிப்பேர் செஞ்சு வேஸ்ட்டை குறைச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் செட்.